guys, welcome to Cine News. தியேட்டரில் பத்திக்கிச்சு ஃபயர் படத்தின் முதல் நாள் வசூல் எவ்வளவு தெரியுமா? இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜே.எஸ்.கே. சதீஷ், பாலாஜி முருகதாஸ், சாந்தினி தமிழரசன், ரக்ஷிதா மகாலட்சுமி ஆகியோர் நடித்த இந்த திரைப்படம் தான் ஃபயர். நாகர்கோவிலில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் பாலாஜி முருகதாஸ் வில்லன் ரோலில் நடித்திருக்கிறார். 5 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படத்தின் முதல் வசூல் குறித்து பார்க்கலாம். தயாரிப்பாளரான ஜே.எஸ்.கே. சதீஷ் இந்த திரைப்படத்தை இயக்கி இயக்குனராக அறிமுகமாகி இருக்கிறார். இந்த படத்தில் கதை அடுத்தடுத்த திருப்பங்களுடன் ஆரம்பிக்கிறது. பிசியோதெரபிஸ்டான காசியாக பாலாஜி முருகதாஸ் நடித்திருக்கிறார். அவரை காணவில்லை என அவரின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கின்றனர். காசி மாயமானது குறித்து விசாரணை நடத்துகிறார் இன்ஸ்பெக்டர் ஜே. சதீஷ்குமார். அவரும் இந்த திரைப்படத்தில் நடித்துள்ளார். அவர் நடத்திய விசாரணையில் அவர் இளம் பெண்களுடன் உல்லாசமாக இருந்து வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்து வருவதுதான் அவரோட கேரக்டரா இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ஆனால் காசிக்கு என்ன ஆனது என்று தெரியாததால் அவனை கண்டுபிடிக்குமாறு அமைச்சரளவில் இருந்து அழுத்தமும் கொடுக்கப்படுகிறது. பாவப்பட்ட பெண்களை நாசம் செய்யும் காசியை கண்டுபிடிப்பதில் அமைச்சருக்கு அப்படி என்ன ஆர்வம்? ஏன் அவருக்கு இந்த ஆர்வம்? காசி எங்கே போனார்? காசிக்கு என்ன ஆனது? காசி உயிரோடு இருக்கிறாரா இல்லை இறந்து விட்டாரா என அடுத்தடுத்த கேள்விகளுடன் ஃபயர் திரைப்படத்தின் கதை நகர்கிறது. நேற்று தியேட்டரில் வெளியான இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக இந்த படம் பார்த்த பெண்கள், இந்த படம் பெண்களுக்கு தேவையான அவசியமான படமாகவே அமைந்திருக்கு. அதுவும் இந்த காலத்தில் இருக்கும் பெண்களுக்கு முக்கியமான ஒரு படம், விழிப்புணர்வு தரும் படமாக இந்த படத்தை இயக்குனர் எடுத்திருக்கிறார். இன்றைய சூழ்நிலையில் ஆண்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது என்று பெண்களுக்கு நன்றாக தெரிந்தாலும் கூட சில நேரங்களில் அதை மறந்து விடுகிறார்கள் பெண்கள். இப்படிப்பட்ட பெண்கள் பார்க்க வேண்டிய படம் தான் இது. அப்போதுதான் இப்படியெல்லாம் ஆண்கள் இருக்கிறார்களா என்ற விழிப்புணர்வு வரும். இயக்குனர் சரியான நேரத்தில் இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறார். மருத்துவராக நடித்திருக்கும் பாலாஜி முருகதாஸ் முதல் படத்திலே புகுந்து விளையாடி இருக்கிறார். நல்லவன் போல நடித்து பெண்களை ஏமாற்றி அத்தனை பெண்களுக்கும் மன்மத ராசாவாக மாறி அசத்தியுள்ளார் பாலாஜி முருகதாஸ். அதே போல ஜே.எஸ்.கே. சதீஷ், ரக்ஷிதா, சாந்தினி, சாக்ஷி என அனைவரின் நடிப்பையும் ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர். 5 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் நேற்று தியேட்டரில் வெளியாகி 20 லட்சத்தை வசூலித்துள்ளது. முதல் நாள் திரைப்பட வசூலே இவ்வளவு என்று ரசிகர்கள் ஆர்வத்துடன் இன்னுமே திரையரங்குக்கு சென்று பார்வையிட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்களிடமிருந்து மிகுந்த நல்ல வரவேற்பும் நல்ல ஒரு விமர்சனமும் வந்து கொண்டே இருப்பதால் படத்தின் வசூல் மேலும் அதிகரிக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. படத்தில் இருந்து வெளியான அந்த பாடல் காட்சி ஆபாசமாக இருந்ததால் இந்த திரைப்படத்துக்கு பெண்கள் வருவார்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இது பெண்களுக்கான விழிப்புணர்வு படம் என்பதால் இனிவரும் நாட்களில் பெண்களும் இந்த படத்தை பார்க்க தியேட்டருக்கு வருவார்கள் எனவும் நம்பப்படுகிறது. உண்மையிலேயே இந்த திரைப்படம் பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு திரைப்படமாகவே அமைஞ்சிருக்கு. நீங்களும் திரைப்படத்தை தியேட்டருக்கு சென்று பார்வையிட வேண்டும். அப்படி ஒரு நல்ல விழிப்புணர்வு படமாக இயக்குனர் இந்த படத்தை எடுத்திருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸோட இணைத்திருங்கள். தேங்க்யூ, பாய்.